வடமாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட சந்திப்பு ஒன்று இப்பொழுது நடைபெற்றது. அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து வடமாகாணத்துடைய அபிவிருத்தி சார்ந்ததும் இங்கே இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகத்தை பலப்படுத்துகிற நோக்கத்தோடு வந்து செய்ய வேண்டிய பல விடயங்களை வந்து வடமாகாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிற நோக்கத்தோடு வந்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்று அது 7 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெற்று இருக்கின்றது. அந்த வகையில் வந்து கட்சி பேதங்களுக்கு அப்பால் வந்து நாங்கள் இந்த சிவில் சமூக தரப்பாளால் வந்து எங்களுக்கு முன்வைச்ச கோரிக்கைகள் வந்து முற்றிலும் நியாயமானவை. அதை அதை பூர்த்தி செய்வதற்கான பங்களிப்பு முழுமையாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வகையில் வந்து நாங்கள் சேர்ந்து இதை வலியுறுத்துவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் வந்து குறிப்பாக வந்து வடகிழக்கினுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து ஒரு முழு நாள் விவாதம் ஒன்றை கோருவதற்கும் நாங்கள் அரசாங்கத்திடம் குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் பிஸ்னஸ் கமிட்டியிடம் வந்து நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த வகையில் வந்து எதிரணியினுடைய கட்சித் தலைவருடைய கூட்டத்தில் வந்து இந்த விடயம் ஆராயப்பட்டு அரசு பாராளுமன்ற கட்சி தலைவர்களோட கூட்டத்தில் வந்து இந்த விவகாரம் முன்வைக்கப்பட்டு தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் இணங்கி இருக்கிறோம். தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், வன்னி மாவட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள், திரு செல்வம் அடைக்கலநாதனுடைய பிரதிநிதி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளரும் வந்து கலந்து கொண்டார்கள். சிவில் சமூக சார்பில் வந்து அவர்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்.